சரியாயிடும். இதுல எல்லாம் கூட்டணி வேற வச்சுக்கிற வேண்டியது, அப்புறம் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது, நாங்க தான் பெரிய கட்சின்னு வேற பீத்திக்கிட்டு அலைய வேண்டியது. இதெல்லாம் ஒரு கேவலம் தானே, இதெல்லாம் ஒரு கேவலம் தானே. நீங்க ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்க வேண்டியது, அப்புறம் அதுக்கு காசு, அப்புறம் அதுக்கு இலவசம், அப்புறம் அதுக்கு இந்த டிஃபன் பாக்ஸ், உணவு எடுத்துட்டு போற டப்பா, அப்புறம் மாவரைக்கிற எந்திரம், இதெல்லாம் கொடுத்துட்டு சத்திய அண்டா, அதுல சத்தியம் வேற. எங்களுக்கே ஓட்டு போடுவோம் சத்தியம். எல்லா பாவத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு, வேணா சோசியக்காரன் கேளு. எல்லா பாவத்துக்கும் தவறு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். நான் வரல, அது எனக்கு பிடிக்கல. ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க, நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. நான் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சேன், எதுக்கு? ஏற்கனவே இருக்கிற கட்சிகள், அதனுடைய அரசியல், அதனுடைய கொள்கை கோட்பாடு, அதனுடைய ஆட்சி, அந்த ஆட்சி நடத்துற முறை, இது பிடிக்காம தான் நான் ஒரு மாற்றுக்கு இந்த கட்சியை தொடங்குறேன். இப்ப நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கிறீங்க, இப்போ இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அமைப்பு, பல அமைப்புகள் இருக்குன்னு, எதுக்காக இருக்கு? திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புனா அப்புறம் தனியா ஒரு அமைப்பு எதுக்கு? கேள்வி வருதா இல்லையா? இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியா ஒரு கட்சி கேள்வியை ஒரு பதில முன் வைப்பாங்க, என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாற்றணும்பாங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வியை முன் வைக்கிறோம், கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சீர்கள்னா உங்கள்ட்ட கேள்வி இருக்கா? இந்த திமுக அதிமுக ஆட்சி, அந்த ஆட்சியின் நிர்வாக கொடுமை, அதனுடைய ஆட்சி முறையில் இருக்கிற கேடு, அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு. இப்ப உதாரணமா ஒண்ணு கேட்கிறேன். இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க, விடுதலை சிறுத்தைகள் திரும்ப அண்ணன் நடத்தினாங்க, பேரெழுச்சியா நடத்தினாங்க. இப்போ மதுவை யார் ஒழிக்கணும்? மதுவை காய்ச்சி விற்கிற ஆலையை வச்சிருக்கிறது, மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு? அரசு சம்பந்தப்பட்டவர். அப்ப அந்த மதுக்கடையை திறந்து வச்சு அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும் போது இந்த மாநாட்டின் பயன் ஏதாவது இருக்கா? இவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? ஐயோ, இவர் கூட்டணி வரமாட்டார், அப்படியா? மறுபடியும் இங்க வருங்க, அந்த மாநாடு பயனற்றது. ஏன்னா யார் சாராயம் காய்ச்சி விற்கிறானோ அவனுடைய கூட்டணி. இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இப்ப எங்க கொள்கை இருக்கு, எங்க ஐயா வலியுறுத்துறாங்க. எங்களுக்கு முன்னாடி நீண்ட காலம் பேசி வர்றது பாமக, எங்க ஐயா தான் அதை சொல்றாங்க. இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பவன் எவனோ அவனோட கூட்டணி. சாதி வாரி இந்த மது ஒழிக்கிறேன்னு சொல்றவன் எவனை ஒழிக்கிறான் அவனோட கூட்டணி. அது நடக்காத போது இந்த முயற்சிகள், இந்த போராட்டங்கள் பயனற்று போகுது. அவன் என்ன பேசலாம், கிடைச்சா இங்க வந்துருவாப்பா அப்படின்னா அது என்ன வரும்? அதனாலதான் நாங்களாவது நின்று சண்டை போட்டுறோம். இப்ப நீங்க சொல்றீங்களா, கூட்டணிக்கு போன கட்சி தலைவர்களே என்னை தனியா சந்திக்கும் போது, டே தயவு செய்து விட்டுறாதரா, நீயாவது நில்றா அப்படின்னு தான் சொல்றாங்களே வெளிய, நீனு வா அப்படிலாம் யாரும் சொல்லல. நீங்க இது சரியா வராது எனக்குன்னா விட்டுருங்க. நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்கிறேன், இதுல எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம்? சிரிக்காதீங்க. சாராயத்தை மூடணும், எந்த கட்சியோட சேர்ந்து மூடலாம்? இந்த வளங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். என் மண்ணின் வளங்களை எல்லாம், மலை, மணல், இந்த நில வளம், கன்னியாகுமரி, காற்று, மரம், இதெல்லாம் காப்பாற்றணும். யாரோட சேர்ந்து செய்யலாம்? அப்ப அது தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்லை. இதை நான் இல்லை, உலக பெரும் பேரறிஞர்கள், நபிகள் நாயகம், இறைமகன் இயேசு, பகவத் கிருஷ்ண பரமாத்மா, எல்லா முன்னோர்களும் சரி, நம்மளுடைய அரசு பெரும் தலைவர்களும் தீமைக்கு மாற்று தீமை இல்லை, நெருப்புக்கு மாற்று நெருப்பு இல்லை. நெருப்பை தண்ணி வச்சுதான் அணைக்கணும். அப்ப தீமைக்கு மாற்று நேர்மை தான், நன்மை தான். நபிகளாட்டே போய் இந்த தீமையை எப்படி ஒழிப்பீங்க நபிகளே அப்படிங்கும்போது, நான் நன்மை வச்சுதான் ஒழிப்பேன். அந்த நன்மை எந்த நன்மைன்னு சொல்லுங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், திமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம், பிஜேபி உள்ள விட்டுறக்கூடாதுங்குது. அதிமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம், திமுக மறுபடியும் வரவிட்டக்கூடாதுங்கிற. நாங்க என்ன சொல்றோம், எல்லாரும் வாங்க நம்ம ஒன்னா நிப்போம், இவங்க எவனையும் வரவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு கட்சியை அப்புறப்படுத்துவது, ஆட்சியை அப்புறப்படுத்துவதே ஒரு இயக்கத்துக்கு கோட்பாடா இருக்க முடியாது. நல்ல ஆட்சியை உருவாக்குவது, நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல ஆட்சியை மலரச் செய்வதால் லட்சியமா இருக்க முடியுமே ஒழிய, இவர் அகற்றிட்டு இவரை உட்கார வைக்கிறது, இவர் அகற்றிட்டு இவரை உட்கார வைக்கிறது அல்ல எங்க இலக்கு. ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல, ஆள் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள்.
அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள். நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் அல்ல, ஆட்சி முறை மாற்றத்திற்கான ஆட்கள். புரியுது நினைக்கிறேன். ஆட்சி முறையவே மாற்றணும்னு நினைக்கிறேன். அதிகாரத்துக்கு நான் அந்த சிந்தனை அவர் என் அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டதுனால எனக்கு வரல. ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி போய் என்ன வானாருங்கிற படிப்பினை இருக்குதுல்ல, 10.5 வச்சிருந்தாரு. இந்த கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு அவர் வாக்கு விழுக்காடு என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? மாற்றுன்னு நினைக்கிறது இந்த கட்சியிலோட திருப்பி இணையும் போது மாற்றா இல்லாத ஏமாற்றா மாறிடுது. அதனால அந்த தவறை நான் செய்யல. நான் மெதுவா 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 கூட வாரேன். நீங்க அவ்வளவு தூரம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. ஆனா உறுதியா நாங்க வெல்லுவோம். நீங்க நீங்க விஷம் உடனே கொல்லும், மாற்று மருந்து கொடுக்குறான்ல அது உடனே குணப்படுத்தாது. ஒரு 6 மாசத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாம்பா. இப்ப நாங்க மாற்று மருந்தான கஷாயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், அதான் நல்லது. அதனால அதே மாதிரி முன்கொண்டு பேசியிருக்காரு, வழிமொழி பேசுறாரு. வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணி தான், திமுக கூட்டணிக்கு தான் போட்டியா இருக்கும் அப்படின்றத கருத்தை முன்மொழிக்கிறாங்க. இடையில பெரிய கட்சிகளா இருக்கு, நீங்களும் இருக்கீங்க. இந்த கட்சியெல்லாம் கருத்துல எடுத்துக்கிறோம். இல்ல கட்சி தம்பி கேட்ட கேள்வியிலிருந்து எல்லா என் மக்களுக்கும் என் இன சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கறத எப்படி ஏற்கிறீங்க? ஒரு கட்சியின் கோட்பாடு, அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு, அதுதான் போட்டி மாற்றா இருக்க முடியும். இப்ப இவங்க எல்லாம் ஒரே அணியா இருக்காங்க பாருங்க, எல்லாரும் பெரியாருங்கிறாங்க. பெரியார் இல்லாத இங்க ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. நாங்க மட்டும் பெரியாரால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறோம். உங்க கோட்பாடு மாறுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். பெரியார் தந்தைங்கிறாங்க. என் மொழியை சனியன்னு சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையா இருக்க முடியும்னு கேட்கிறேன். பெரியார் தான் எல்லாம்ங்கிறாங்க. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம். கோட்பாடு மாறுதா? இது அடிப்படை. அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம். அவங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்திருக்கிறார்கள், நாங்க உண்மையின் நேர்மையின் பக்கம் நிக்கணும்ங்கிறோம். அவங்க வாக்குக்கு காசுங்கிறாங்க, அது இல்லங்கிறோம். அது தன்மான இழப்பு, தமிழ் பேரினத்தின் அவமதிப்பு, விற்காத உன் மதிப்பு மிக்க உரிமையின்னு நாங்க நிக்கிறோம். இந்த களத்துல 2 நிக்குது. அப்ப இது மாறி மாறி நீங்க பாக்கணும். இந்திய அரசியல் மும்மொழி கொள்கைங்குது, திராவிட அரசியல் இருமொழி கொள்கைங்குது. நாங்க ஒரே மொழி, கொள்கை மொழி, விரும்பினால் எம்மொழியும் கற்பம்ங்கிறோம். இப்ப ஒவ்வொன்றிலையும் மாறுபாடு, இந்த மாறுபாடு தான். இதான் நீங்க பார்க்கணும். நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நில்லு, நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா. உங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சாதி தான் முக்கியம், மதம் தான் முக்கியம், எங்கேயோ போ. ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது, இங்க வா. எனக்கு எல்லாத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலம் தான் முதன்மையானது, இங்க வா. அதுதான் மக்கம். பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா எங்கூட வா. பதவி என்பது பணத்தை சேர்க்க, அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா அங்கிட்டு. இப்ப இந்த கோட்பாட்டு அளவுல நீங்க என்னங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க அதை விட்டுட்டு நீங்க திருப்பி இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும். எதை வச்சு ஒழிப்பிய? கத்தி வச்சா, அருவாலை வச்சா, கடப்பாரை வச்சா, கோடாரி வச்சா, எதை வச்சு? ஆகச் சிறந்த அதை தாண்டிய கோட்பாடு கருத்தியலை வச்சுதான் இதை புரட்டி போடணும். அப்ப மாற்று என்பது இந்தியம், திராவிடம், இந்த கோட்பாட்டுக்கு மாற்று என்பது தமிழியம் தான். தமிழ் தேசியமா தான் இருக்க முடியும், அதுதானே இருக்கணும். நீங்க அந்த கோட்பாடு தானே வைக்க முடியும். நான் சொல்றேன், தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, விரும்பினால் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி கற்போம், அப்படி ஒரு கோட்பாட்டை சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க அப்படி எப்படி பேசுவீங்க? நீங்க ஒரு கோட்பாடு இருக்குது, நீங்க தாராளமயம், தனியாரமயம், உலகமய பொருளாதார கொள்கையில என் நாடு இருக்குது, நான் அதை எதிர்க்கிறேங்கிறேன். இந்தியா சொல்லிருச்சுன்னா சொன்னா நான் எதிர்க்கிறேங்கிற அந்த கோட்பாட்டை நான் ஏற்கல. நான் தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு வரேன். இதுதான் காந்தி கண்டது, எங்க தாத்தா ஜே.சி. குமரப்பா கண்டது, இதுதான் எங்க தாத்தா காமராஜ் கண்ட கனவு, தற்சார்பு. அதுல கூடுதலா ஒண்ணு சொல்றேன், பசுமை பொருளாதாரம். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டுகிற, வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற பசுமை தாய்மை பொருளாதாரம். எப்படி சாராய கடையை மூடுவேன், 50,000 கோடி இழப்பு, மாற்று வருவாய் பெருக்கம், பால் இருக்கு, 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு இருக்கு தமிழ்நாட்டில். அப்ப இது முக்கியமா, அது முக்கியமா?
இது கொல்லும், இது வாழ வைக்கும். இது விஷம், இது சத்து உணவு. இப்ப எதை நான் பிடிக்க? நீ ஆவின் பால் விக்கிற அரசு ஆ வளர்க்குதானா? இல்ல. அதை ஏன் நீ கேட்கறது இல்ல? ஆவின் பால் விக்குது, கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் விக்குது. ஆவின் நிறுவனத்தில் வேலை செய்யறவன் அரசு பணியாளன். எங்க பசு எங்க? பசு எங்க? உனக்கு பால் எங்க? ஆந்திராவில இருந்து. நீ ஏன் மாடு வளர்க்கல? ஏன் வளர்க்கல? பால் குடிக்கும் போது வக்கனையா பால் குடிக்கும் போது மாடு வளர்க்கறது அவ்வளவு வேளமா? அவ்வளவு வேளமா? அவ்வளவு வேளமா? என் தாத்தன் மாதாவரத்தில் பால் பண்ணி கொண்டாந்தாரு காமராஜ். இப்ப மாடு வளர்த்தே இல்ல, அது அரசு வேலை தானே, போய் போட்டி போட்டு வேலை பார்த்தில. ஏன் முன்ன டாஸ்மார்க்ல சாரக்கூத்தி கொடுக்கறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். அப்ப சாப்பாடு போடுற விவசாயி கவர்மெண்ட் வேலையா இருக்கக்கூடாது, ஆடு மாடு வளர்க்க இருக்கக்கூடாது. ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினியர் டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். அந்த ஆடு மாடு வளர்க்குறேன் ஆத்தாளப்ப மாமச்சுன்னு அரசு எம்ப்ளாயா இருந்துடக்கூடாது. எப்படி? இப்ப மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு நீ வரவே இல்லையே, வரவே இல்லையே. நீ உன்கிட்ட விதை இல்ல, நீ விவசாயம் செய்யறதுக்கு விதை இல்ல. சின்சாண்டா மேன்சாண்டா நிறுவனத்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு கவலை இருக்கு இந்த தலைவர்கள், இந்த போட்டியிடுற இந்த திராவிட கூட்டணிக்கு? ஒருத்தனை சொல்லு எங்க 22,792 விதைய ஒரே நாள மன்மோகன் சிங் ஆட்சியில் சின்சாண்டா நிறுவனம் மேன்சாண்டா நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்த பெருந்தகைகள் இவர்கள் தான். எல்லாரும் கூட இருந்தாங்க. இந்தியாவிலே 2 கிழவந்தாள் தான் அந்த நெல் நிறுவனத்தின் தலைவர் ராத்தாலால் ரிச்சாரியா, இன்னொருத்தர் எங்க அப்பா நம்மாழ்வார். எல்லாம் 2 பேரும் போயிட்டான். இப்ப நெல் எங்க இருக்கு? விதை எங்க இருக்கு? தக்காளி விதை, கத்தரி விதை, பூசணி விதை, வெண்டைக்காய், சுரக்காய் விதை வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்க? ஒன்னும் கிடையாது உனக்கு. நீ ஒரு தக்காளி கிலோ விதை இருக்கு, எடுத்து போடு, முளைக்காது. மறுபடியும் விதைக்கு 1 கிலோ விதைக்கு 5000 ரூபாய் அவன்கிட்ட போய் வாங்கிட்டு நான் விதையிலிருந்து மீண்டு எழணும்னு துடிக்கிறேன். என் மொழி செத்துருச்சு. தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைமைகள் ஏதாவது பேசுமா? எல்லா படமும் ஆங்கில பேர் வச்சு வருது, எல்லா நுட்ப கலைஞனும் ஆங்கிலத்தில் வருது, தமிழ்ல பேச தெரியல. அலைபேசியில தங்கிலீஷ்னு ஒரு ஆப் வருது. அவ்வளவுதான். இது ஒரு இனம் செத்துருச்சு. நான் மீட்சி வரணும்னு நினைக்கிறேன், மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு வேலை செய்யறது இதோட போய் இது மாற்று, இது போட்டி இல்லை. நீங்க எல்லாரும் போட்டியை போடுங்க. எனக்கு போட்டி யாருன்னு கேட்கிறேன். என் கோட்பாட்டுக்கு போட்டி யாரு? தண்ணி விற்பனைக்கு அல்ல, தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அது விற்பனை பண்டம் அல்ல, மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல. தடை. நான் ஆட்சிக்கு வந்தா தடைங்கிறேன். இதுல எந்த கட்சி சொல்லும்? நோ பிளாஸ்டிக், பாலித்தீன், குளைமம், நெகிழி கிடையாது. மாற்று பயன்பாட்டுக்கு வரணும். தடை. ஏன்னா என் நாட்டை குப்பை மேட ஆக்குது. இது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமா நெகிழியின் எண்ணிக்கை இருக்குது. கடல் நெகிழியின் அகழியா மாறிடுச்சுங்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து. இப்ப நான் என்ன செய்யலாம்? தரையில் இருக்கிறத மறு சுத்திகரிப்பு செய்யலாம், கடலுக்குள்ள இருக்கிறத என்ன செய்யலாம்? அப்ப எதை நோக்கி நீ நகர்ற? நான் மரத்தோட பேசிட்டு இருக்கேங்கிற, கடலோட பேசிட்டு இருக்கேங்கிற, தண்ணியோட பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாது. அப்ப அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பதறா சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு முன்னாடி பேசினா நாங்கெல்லாம் அப்பா எங்க முன்னோர்கள் விழிப்புறல. எங்க தாத்தா சொன்னாரு, பாலை விற்கிற மாதிரி தண்ணீரை விற்பாண்டா அப்படின்னு. நாங்க எச்சரிக்கல. விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனையில விற்பாண்டா எச்சரிக்கல. இன்னைக்கு நான் பேசும்போது சிரிப்பா இருக்கு. மரம் இல்லைன்னா காற்று எது? காற்று எது? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. காரணம் யார் சொல்வா? பிரதமர் சொல்வாரா? இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்வாரா? இல்ல இந்த நாட்டில் இருக்க இந்த கட்சிகள் சொல்? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. எங்களுக்கெல்லாம் கற்பித்தது போயல, இந்த பான்பராக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தினா புற்று வரும்னு சொன்னாங்க. இப்ப கூட புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிருக்கு கேடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப புகை 1 வயசு குழந்தை என்ன பிடிச்சது? எதுக்கு பெண்களுக்கு அதிக மாறு புற்று வருது? 3 வயது குழந்தை புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்குது. ஏன்? தாயின் மாறல பால் உண்டதை தவிர எதுவும் முன்னாத குழந்தை புற்றுநோய் வந்து சாகுதே. ஏன்? காரணம் யாராவது சொல்லு சொல்லு. காற்று நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு. உயிர் தேவையா இருக்கிற 3மே விஷமாயிட்ட பிறகு அப்புறம் உங்களால நம்பிக்கையோட வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா? உங்களால நம்பிக்கையோட மாம்பழத்தை சாப்பிட முடியுதா? மனச்சான்றோட பதில் சொல்லுங்க. நீங்க தட்டுல வச்சிருக்கிறது நஞ்சா உணவா? நீங்க குடிக்கிற போத்தல குடிக்கிற தண்ணீர் உங்க மனச்சான்ற சொல்லுங்க, அது தண்ணீரா விஷமா? எதுவுமே தெரியாது. ஓட்டு போட்டுறணும், அவன் வந்துடணும், வாழ்க ஒளிகன்னு கத்திரணும், கோஷம் போட்டுறணும், நாட்டாண்டணும். ஆண்டு இதெல்லாம் தெரியாது. எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. தெரிஞ்சா போடுங்க, போடலைன்னா விடுங்க. என்னை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க, ஒரு நாள் தேடுங்க, இருந்தா வருவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு முன்னாடி கத்துனவன்லாம் எங்க நான் தேடி பார்க்கணும். அன்னைக்கே சொல்லியிருக்காங்க என் பாட்டு என்ன.
மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதுனா? ஏன் உனக்கு அறிவு எங்க போச்சு? இத படிச்சு இல்ல இது எங்க